பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு மாத்திரை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதான காரியம் என்ன என்றால், கர்த்தர் எனக்கு முற்றிலும் போதுமானவர். கர்த்தர் எனக்கு முற்றிலும் போதுமானவர் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் அறிவிக்கும் பொழுது நாம் விடுதலையாக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகையினால தான் தேவனுடைய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு முற்றிலும் போதுமானவர் என்பதை குறித்து வேத வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஒன்று நம்மை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நடத்துகிறதுக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார். ஆகினாலே எனக்கு கர்த்தர் முற்றிலும் போதுமானவர். அவர் சகல வல்லமைகளை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் தந்தவர். ஒன்றும் என்னை சேதப்படுத்தாதபடி நடத்துகிறதுக்கு எனக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார். ஒன்றும் என்னை சேதப்படுத்தாதபடி நடத்துகிறதுக்கு அவர் எனக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறான்னு சொல்லி விசுவாசித்து தேவனை நாம் மையப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 34:10 வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறையப்படாதபடி கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஒன்றும் குறையப்படாதபடி கர்த்தரை நடத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம் கர்த்தர் நமக்கு முற்றிலும் போதுமானவர் என்றதான வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். ஆகையினால் சத்தியத்தையும் அறிய வேண்டும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் எனக்கு ஒன்றும் குறையப்படாதபடி என்னை நடத்துகிறவராக இருக்கிறான்னு சொல்லி நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை அறிக்கை செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. நான் கர்த்தரை தேடுகிறேன், ஆகையினால் இந்த வாழ்க்கையில ஒன்றும் எனக்கு குறையப்படாது என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். யோவான் 10ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை வாசிக்கும் போது, அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெறுவராக இருக்கிறார், அவருடைய கருத்தை ஒருவரும் அவைகளை பறித்துக் கொள்ள முடியாது, இரண்டு கருத்திலிருந்து ஒருவனும் அவைகளை பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி இருக்கிறார். ஒரு காலம் இயேசு கிறிஸ்துவின் கருத்திலிருந்து பிதாவுடைய கருத்திலிருந்தும் நம்மை பறித்துக் கொள்ள முடியாதபடி நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே கர்த்தர் எனக்கு முற்றிலும் போதுமானவர், என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவருடைய கருத்து ஒருவனும் ஒரு காலம் என்னை பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி விசுவாசித்து தேவனை மையப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய தலைமயிர் ஒன்றாகிலும் அழியாது என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆகினால் நம்முடைய தலைமயிரில் ஒன்றும் அழியாது என்று சொல்லி கர்த்தரை வார்த்தை சொல்லி இருக்கிறதுனாலே, என்னுடைய தலைமயிரில் ஒன்றும் அழியாதபடி அவர் பாதுகாத்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் நன்றி செலுத்துவர்களாக இருக்கின்றோம். ஏன்னா கர்த்தர் சொன்னது தான் இந்த உலகத்தில் நடக்கும். கர்த்தருடைய தலைமையில் ஒன்றும் அழியாது என்று சொல்லி இருக்கிறார். ஆகினாலே கர்த்தர் எனக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, யோசுவா 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன், நான் ஒன்றிட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறதுனாலே நான் உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவர் என்னை எதிர்த்து இருக்க முடியாது, கர்த்தர் என்னை விட்டு விலகுறதில்லை, என்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி விசுவாசித்து எனக்கு கர்த்தர் முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை விட்டு விலகினால்தான் எனக்கு பிரச்சனை, அவர் என்னை கைவிட்டாதான் எனக்கு பிரச்சனை, அவர் எனக்கு விரோதமாய் எழும்ப பண்ணினா தான் பிரச்சனை. ஆனா அவரே சொல்லிட்டாரு, உயிரோடு இருக்கனால ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாதுன்னு சொல்லி. ஆகினால் கர்த்தர் எனக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி விசுவாசித்து நாம் அவரை மையப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு சொல்றார், சத்திய ஆவியானவர் வந்து சகல சத்தியத்துகளை நடத்துவார் என்று சொல்கின்றார். ஆமா, நான் எந்த வசன பிரகாரம் என்னால் நடக்க முடியாது, பரிசுத்த ஆவியானவரே என்னை எல்லா வார்த்தையின் பிரகாரம் நடத்தக்கூடியவராக இருக்கிறார்னு சொல்லி நாம் எனக்கு கர்த்தர் முற்றிலும் போதுமானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை சகல சத்தியத்தில் நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகையினால கர்த்தர் எனக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசம் என்ற சத்தியத்தில்
அன்பு என்ற சத்தியத்தில், மன்னிக்கிற சத்தியத்தில், கீழ்ப்படுகிற சத்தியத்தில், கிருபை என்ற சத்தியத்தில், உண்மை என்ற சத்தியத்தில், பயப்படுகிற பயம் என்ற சத்தியத்திலே, கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ற சத்தியத்திலே, கர்த்தருக்குள் தைரியமா இருக்கிறதான சத்தியத்திலே, வேத வசன பிரகாரம் நடக்கிற சத்தியத்திலே பரிசுத்தாவியானவர் கர்த்தர் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆயனால் கர்த்தர் எனக்கு முற்றிலும் போதுமானவர் என்று சொல்லி விசுவாசிகளாக இருக்கின்றோம். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தோடு சுமத்துகிறோம். எங்களுக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறீர் என்று சொல்லி வேத வசனம் மூலமா எங்களுக்கு இருதயத்தில் எழுதி கொண்டிருக்க வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் இதை எப்பொழுதும் விசுவாசித்து மயப்படுத்தலா இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.